ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த 4 நாட்டில் வந்துட்டு 5 அடியில் 4 ஒயர் கைக்கு வெட்டிக்க சொன்னார் இல்லையா அவங்கள, அது மாதிரி நீங்கள் 5 அடியில் 4 ஒயர் வெட்டிக்குங்க. வெட்டிட்டு இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு பாருங்கள், இது வந்துட்டு நீங்கள் வந்து இது கோணுசி எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் கோர்த்து எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம கால் போட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு 2 காலும் கரெக்டாக வந்துடுச்சு. நான் வந்துட்டு இது சாண்டல் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஃபேஸ் பக்கம் எடுத்திருக்கோம். அதனால் இந்த மாதிரி பொட்டு வச்சு ஒட்டிக்கிங்க. கை வந்து ஏமாந்து பின்னால் பக்கம் போட்டுறாதீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கோணுசியில் ஒயர் குத்திட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஃபஸ்ட் ரோவை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கோணுசிலே இப்படி குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இதை வந்துட்டு நல்லா 2 ஈவனாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு அப்படியே நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க. நல்லா டைட்டாக ஈவனாக பிடிச்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2யும் இப்படி கரெக்டாக ஈவனாக இருக்கணும். எச்சு தாழ்த்தி வச்சிடாதீங்க. அப்புறம் ஒரு கைக்கு சின்னதாகவும் ஒரு கைக்கு பெருசாகவும் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக ஒரு பூ போட்டுக்குங்க. சாரி, தலை பக்கம் மேலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தலை உங்கள் பக்கம் இருக்கணும், கால் வந்து கீழே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நாட் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கை கீழே தானே வரும், அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு 2 ஈவனாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது ஒயர் எடுத்துக்கோங்க. 2வது ஒயர் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இப்படி உள்ளே விடுங்க. இதையும் ஈவனாக எடுத்துக்கோங்க. ஒயர் மடங்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 11வது பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 11வது பார்ட்டு கை எப்படி போடுறது அப்படிங்கிறது. பாருங்கள், நான் போட்டுட்டேன். அப்புறம் இது 3வது ஒயரு. 3வது ஒயரு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எனக்கு திரும்பல, கரெக்டாக வந்துடுச்சு. இதை வந்து நாட்ஸை வந்து கீழே பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட்ஸை நல்லா கீழே பார்த்த மாதிரி போட்டுக்கிட்டு திருப்பி ஒரு ஒயர் எடுத்து 5 அடியில் 4 ஒயர் வெட்டி கைக்கு போடணும் நாம். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஒயரையும் கோர்த்து விட்டு நான் வந்துட்டு கோணுசில் தான் கோர்த்து எடுத்திருக்கேன். அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 4 நாட் போட்டோம். அடுத்தது இந்த மாதிரி 3 நாட் போடுங்க. இங்கே பாருங்கள், இது பேரலாக இந்த பக்கம் போகாது, இன்ட்டுவாக போகும். இதில் வந்துட்டு ஒரு நாட் போடுங்க.
அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இன்ட்டு இருக்குது, இந்த இடத்துல இன்ட்டு இருக்குது. அது ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம 4 ஒயர் கட் பண்ணோம்ல, 4 ஒயர் கட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்குள்ளார விட்டு எடுத்து 4 நாட் போட்டோம். அப்புறம் வந்துட்டு 3 நாட்டு, அப்புறம் 2 நாட்டு, அப்புறம் 1 நாட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேரலாக 4 ஒயர் போகும், இந்த பக்கம் பேரலாக 4 ஒயர் போகும். போனதுக்கப்புறம் இதை வந்து ரன்னிங் ஒயரை வச்சு இந்த கூடை போடுங்க. இதோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு இது போடுங்க. இதோ இந்த மாதிரி அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நாம் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு இந்த மாதிரி போடுங்க. நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போவும் இங்கே 4 ஒயர் பேரலாக தான் இருக்கும். திருப்பியும் இந்த ஒயர் வச்சு பாருங்கள், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்கா. திருப்பியும் இந்த ஒயர் வச்சு அதே ரன்னிங் ஒயரை வச்சு இன்னொரு லைன் போடணும். கரெக்டாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் பாருங்கள், இதோ இந்த 2 நாட் போட்டுருங்க. நம்ம ரைட் சைட் பண்ணதையே திருப்பி லெஃப்ட் சைட் பண்ணணும். இப்போ வந்து லெஃப்ட்டு இந்த ஒயரை கார்னராக வச்சு பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு பாருங்கள், இங்கே ஒரு முக்கு திருப்பின மாதிரி வரும், இங்கே ஒரு முக்கு திருப்பின மாதிரி வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து பாருங்கள், இதோ இந்த மாதிரி வந்திருக்கா. மாலை போட்டிருக்கு, மாலை மறைஞ்சிக்குது பாருங்கள். இதோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கை எடுத்துக்கலாம். எல்லாம் கட்டி வச்சுட்டுனா எல்லாமே அவுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் போடுங்க. கீழே இருக்கிற நாட்டு
கீழே இருக்கிற நாட்டை இப்படி திருப்பி நம்ம கால் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியும் இப்படி திருப்பி ஒரு நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது ரெண்டையும், அதாவது லாஸ்ட்டில் வர ஒயர் ரெண்டையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டோமா, அப்புறம் இதே ஒயர் எடுத்து இந்த பக்கம் ஒரு நாட் போடுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்து இந்த பக்கம் பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பியும் இதோ இந்த மாதிரி ஒரு லைன் போடுறோம். அந்த இதாக இருந்தால் நல்லா ஜூம் பண்ணி எல்லாம் காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கும் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், இப்படி சுற்றி நம்ம நாட் போட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு கை வந்துருச்சு. பாருங்கள், இதோ கை வந்துருச்சு. இப்போ சுற்றி நம்ம நாட் போட்டுக்கலாம். கீழேருந்து 2 நாட் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதோ நம்ம இந்த இடத்துல இந்த நாட் போட்டோம் இல்லையா, இந்த நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த சைடில் ஒரு நாட்டு, சைடில் ஒரு நாட் போட்டு இங்கேருந்து எண்ணிக்கிங்க. 1 2 3 4 நாட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கேருந்து 1 2 3 4, இந்த சைடு வந்துச்சுன்னா 5 நாட் போட்டிருக்கோம். நம்ம இந்த சைடு எடுத்துட்டோம்னா 1 2 3 4 5 6 நாட்டு. ஏன்னா ஒரு கை இப்படியும் ஒரு கை அப்படியும் இருக்கிறதுனால நம்ம இந்த கை ஃபஸ்ட்டு போடுறோமா, அதனால் 6 நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 நாட் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நாட்ஸ் போட்டுவாங்க. 5 நாட் போட்டுவாங்க. டைமண்டா 1 2 3 4 5 நாட் போட்டோம். பாருங்கள், கை திருப்பி திருப்பி வச்சு தான் நான் போட்டு வர முடியும் இந்த பொம்மைக்கு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு தான் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி 1 2 3 4 5 நாட் போடணும். கீழேயும் 5 நாட் போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், இதோ 1 2 நாட் தான் போட்டிருக்கோம். நம்ம கீழேயும் இந்த மாதிரி 5 நாட் போடணும். இந்த கையிலையும் பாருங்கள், இந்த கையில் 1 2 3 4 நாட் போட்டிருக்கு. இங்கே 5ஆவது நாட் போட்டிருக்குது. இந்த கையிலையும் பாருங்கள் 1 2 3 நாட் போட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு கைக்கு ஒரு மாதிரி. நாம் இப்போ வந்துட்டு இடது கை போடுறோம், அதனால் 5 நாட் போட்டுக்கோங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு 5 நாட் போட்டுட்டு இடது கையில் நம்ம போட போகிறோம். அதனால் இங்கே 5 நாட் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி ஃப்ரெண்ட்ஸ்.
முதல் 10 பார்ட் போட்டோம். அப்புறம் கை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பார்ட் போட்டிருக்கோம் 11. இது வந்து 12வது பார்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்குங்க. இது வந்துட்டு 1 2 3 4 5 6 7 டைமண்ட் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதாவது இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 4 ஒயரு ஜாயின் பண்ணி 4 நாட் போட்டோம். அதுக்கப்புறம் 3 நாட் போட்டோம். அதுக்கப்புறம் 2 நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டதில் ஃபஸ்ட்டு டைமண்ட் வருது இல்லை, 1 2 3 4 5 டைமண்ட் கொண்டாந்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இப்போ வந்துட்டு நாம் 13வது பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயர் ஃபேரெல்லாம் போகுதில்ல, அதுக்கு வந்துட்டு நாம் முக்கு திருப்பணும். கை வந்து இப்படி திரும்பி வர மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி கை திரும்பி வர்றதுக்காக நாம் இந்த மாதிரி கை திருப்புறோம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கிங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 இல்லை 13 வருஷம் போட்டுக்குங்க. அது 2 மீட் பண்ணுற மேலே ஒரு நாட் போட்டுட்டு அது 2 ஃபேர்லாக வரும். அதில் வந்து ஒரு நாட் போட்டுக்குங்க. ஃபேர்லாக போகும், அதை வந்து ஒரு நாட் போடுங்க. போட்டுட்டு அது 2 மீட் பண்ணுற இடத்துல ஒரு நாட் போட்டுக்குங்க. இதுதான் நம்மளுக்கு முழங்கை. இது வந்துட்டு நம்மளுக்கு முழங்கையாக வரும். இந்த முட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஓகேவா. அப்புறம் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் போட்டது. 2 நாட்டையும் கொண்டாந்து ஜாயின் பண்ணி போட்டது. 1 2 3 4 5 6 7 7 7 7 7 நாட் போட்டுட்டு நிறுத்திடுங்க. சரியா? 7 நாட் போட்டு நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 7 நாட் இல்லை, 1 2 3 4 5 6 7 வரிசை போட்டு கீழ்ப்பக்கமாக நிறுத்தி வைங்க. நிறுத்தி வச்சுட்டு 8வது லைனில் ஒரு பூ போட்டிருக்கோம். சரிங்களா? அதாவது 8வது லைனில் ஒரு பூ நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இது வந்து 8வது லைனில் ஒரு பூ நம்ம போடுறோம். இந்த பக்கம் ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடில் ஒரு நாட்டு, ரைட் சைடில் ஒரு நாட்டு நம்ம போடுறோம். போட்டுட்டோம்னா நல்லா கவனமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏமாந்து விட்டுறாதீங்க. இது வந்து பார்ட்டு 14. பாருங்கள், இது 2 மீட் ஆகுதில்ல, அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 3 4 5 6 7 8 8வது நாட்டில் நம்ம போட்டு முடிச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், இது நம்ம மேலே வந்துட்டு இவ்வளோ லைன் போட்டு நம்ம இங்கே கார்னர் கூட நிறுத்தணுமில்ல, மூளை திருப்பி ஃபேர்லாம் 2 ஒயர் போகும், இந்த பக்கம் ஃபேர்லாம் 2 ஒயர் போகும். அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா இப்படி 5 கோணம் வரும். 5 கோணம் பாருங்கள். இதோ இந்த இடத்துல 5 கோணம் வந்திருக்கு இல்லையா? பாருங்கள், இந்த 5 கோணம் இப்போ நம்ம போட போகிறோம். 2 பக்கமே 5 கோணம் வரும். இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. பாருங்கள், இந்த மாதிரி 5 பக்கமே நம்மளுக்கு 2 பக்கமே நம்மளுக்கு 5 கோணம் வரும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 4 நாட்டு, அதாவது 8 ஒயர் கரெக்டாக நீட்டாக வந்துடும். 8 ஒயரில் பாருங்கள், ஃபஸ்ட் நாட் போடுறோம். இந்த பக்கம் ஃபஸ்ட் நாட்டு,
இந்த பக்கம் ஒரு நாட் போட்டோம். மீட் பண்ணுற இடத்துல, ரெண்டையும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு நாட்டு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 4 நாட்டு பார்த்துக்குங்க. 1 2 3 4 நாட்டு நான் போட்டிருக்கேன். கீழே வந்துட்டு ஒரு நாட் தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கீழே ஒரு நாட் போட்டு பாருங்கள். ஏதோ கீழே இந்த நாட் போட்டிருக்கோமில்ல, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கீழே போட்டதோடு சரி. இது அப்படியே நம்ம மேலே கொண்டாந்துடுறோம். இங்கே ஒரு நாட் போட்டு இது அப்படியே உள்ளே சொருகிடுங்க. ரெண்டு நாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த 5 கோணத்துக்கு கீழே 2 நாட் வரணும். அதே மாதிரி பாருங்கள், 5 கோணத்துக்கு கீழே 2 நாட்டு. இதோ பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 5 கோணத்துக்கு பக்கத்தால் ஒரு லைனு, 2 லைனு, 3 லைனு, அதாவது ரெண்டு பூ வரணும். அது மாதிரி 5 கோணத்துக்கு கீழே 1 லைனு, 2 லைனு, 3 லைனு, அதே மாதிரி சுற்றியும் போட்டுக்கோங்க. போட்டிங்களா? போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இந்த இடத்துலையும் ஒரு நாட் போடுறோம் ரைட் சைடில். அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு நாட் நாம் போட்டுக்கிறோம். மீட் பண்ணுற இடத்துல, ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 நாட்டு எனக்கு வந்து அக்யூரேட்டாக வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் சொருகிக்கிங்க, அவ்வளோதான். இந்த 4 வயரையும் நீங்கள் நீட்டாக சொருகிக்கிங்க. இதை வந்துட்டு இது 2 வயரையும் கட் பண்ணி உள்ளே இப்படி சொருகி விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே நல்லா ஒரு 2 நாட்டுக்கு கைக்கு எட்டுற அளவுக்கு 2 நாட்டுக்கு சொருகி விட்டுக்குங்க. உள்ள நாட்லேயே வந்து நீட்டாக சொருகி விட்டுக்குங்க. சொருகி விட்டுட்டு இது வந்துட்டு இந்த நம்ம கிராஸ் கூட சொருகும் இல்லையா, அது மாதிரி இதுக்குள்ளாரையே விட்டு சொருகிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு லைன் வேணுன்னா போடுறவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்குங்க. ஏன்னா இதை வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணி இன்னொரு லைன் கூட இப்படி போட்டுக்கலாம். கை வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இப்படி திருப்பி இப்படி வர்ற மாதிரி நல்லா இருக்காது. இப்படி போட்ட மாதிரி கை இந்த மாதிரி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்குறேன் கைக்கு கரெக்டாக வருமா அப்படிங்கிறதுனால. எனக்கு அதே கரெக்டாக தான் இருக்குது. ஒயர் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு நாட் எக்ஸ்ட்ரா வேணும்னா போடுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்குது. நான் போட்டு பார்த்தேன். இந்த 2 கடைசி ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து நாம் அங்கே முக்கு திருப்பி வந்தோம்ல, அதே மாதிரி கடைசி ஒயர் எடுத்து இப்படி போட்டுக்குங்க. கடைசி ஒயர் கொண்டாந்து சுத்த ஒயராட்டை வச்சு
இந்த 3 நாட்டையும் போட்டுக்குங்க. பாருங்கள், கை அழகாக வந்திருக்குல்ல. இது வந்துட்டு நம்ம இது பண்ணாமல் போட்டிருக்கோம். இது நம்ம கை இப்படி போட்டிருக்கோம். நல்லா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சரியா? நான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கை போட்டு முடிச்சிட்டோம். இதை வந்துட்டு சொருகிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த கடைசி ஒயரை எடுத்து நம்ம இது கூட இப்படி ஒரு நாட் போட்டு இந்த கையை கொஞ்சம் அகலப்படுத்தி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லை, இது எக்ஸ்ட்ரா தான், பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணுறேன். ஏன்னா வேலும் மாலையும் போடும்போது அது பிடிச்ச மாதிரி கரெக்டாக நிற்கும், அதுக்காக தான். இல்லைன்னா கூட நீங்கள் 3 நாட்லேயே 4 நாட்டோடு விட்டுருங்க. சரியா? எனக்கு ஒயர் கரெக்டாக போயிடுச்சு. நான் போல் அக்யூரேட்டாக எவ்வளோ கரெக்டாக ஒயர்ஸு சொல்லியிருக்கேன் பாருங்கள். சரியா? இது கை ரொம்ப லென்த்தாக வருதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்படி. ஓகே, இந்த கை இப்படி கொஞ்சம் பக்கமாக இருக்குது. இதில் வந்துட்டு நல்லா அழகாக இவ்வளோ வரைக்கும் வருது, நல்லா நீட்டாக. அப்போ தான் வேல் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு இதை நாட் போட்டு நீங்கள் உள்ளே விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல அருங்கோணம் வருது. இது நம்மளுக்கு தேவையில்லாததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு லைன் கழட்டிடுங்க. எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். சரியா? இது இப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இது இப்படியே நீங்கள் நாட்ஸை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இது இப்படி சொருகி விட்ருங்க. சொருக தெரியும் தானே, நம்ம ஒரு நாட் விட்டுட்டு இப்படி சொருகுவோம். நல்லா கை எட்டுற அளவுக்கு சொருகிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஹேண்டில் போடுறதுமே இது வரைக்கும் ஒரு 4 நாட் போட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி கை எப்படி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எப்படி திருப்புறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 2 3 4 5 5 கேப் 6 கேப் விட்டுருங்க. 6 டைமண்ட் விட்டுட்டு போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த கை எப்படி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி முன்னால் திருப்பி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது எனக்கு வேணுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா 1 2 3 4 நாட்டோடவே ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து தேவைப்படுது, அதனால் நான் 5 நாட் வச்சுக்கிட்டேன். சொருகிறது உங்களுக்கு தெரியும் தானே, அதனால் நீங்கள் சொருகிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே விட்டு ஒயரு எப்படி உள்ளே விட்டு சொருகணுமோ அந்த மாதிரி சொருகிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வியூவர்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் யாருனாவது இந்த முருகன் போட்டு முடிச்சிங்கன்னா எனக்கு போட்டு முடிச்சுட்டு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கிரிகிடம் பார்க்கலாம். அது பார்ட்டு 15 கிரிகிடம். கிரிகிடம் முடிஞ்சோன்னா நம்ம காது மட்டும்தான் போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. இந்த பார்ட் வந்து மொத்தம் 16 பார்ட் வரும்னு நினைக்கிறேன். கிரிகிடத்தோட 15. ஓகே, 5ஓட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 14 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து கிரிகிடம் போடும்போது 15 வந்துடும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். இவ்வளோ நீட்டான கிராஃப்டை நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி தான் எனக்கு இதுவும் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது. இது நிற்க வச்சு காமிச்சிடுவேன். இங்கே பாருங்கள், இப்படி நிற்க வைக்கிறேன். நிற்கிது கரெக்டாக தனியாக. இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்கிட்ட காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கை வந்துட்டு
4 இது நம்ம தொடங்குறோம் இல்லையா, இந்த கைக்கு நம்ம தொடங்குறப்ப இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 நாட்டு கேப் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதாவது 1 2 3 4 5 6 டைமண்ட் இருக்கணும் நம்ம சொருகி இருக்கிறக்கும் அதுக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்துக்குங்க 1 2 3 4 5 6 டைமண்ட் இருக்கணும். நாட்டு எண்ணிக்கிட்டிங்கன்னா 5 1 இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 நாட்டு இருக்கணும். 5 நாட்டுக்கு மத்தியில் தான் நம்ம இப்படி கரெக்டாக கை வச்சு நம்ம பிரிச்சுருக்கோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோர்த்துருக்கீங்க பாருங்கள், கோர்த்துருக்கிறத விட்டுட்டு 5 நாட்டு இருக்கணும். 1 2 3 4 5 நாட்டு இருக்கணும். இது வந்து பார்ட்டு 15. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒயரை வச்சு நம்ம ஒரு லைன் போட்டோம். இந்த ஒயரை வச்சு ஒரு லைன் போட்டு அது 2 மீட் பண்ணுற இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் ஒயரையும் கார்னரை சுத்த ஒயராக வச்சு நம்ம இன்னொரு லைன் போட போகிறோம் இந்த கைக்கு. இது ப்ராசஸ் அதில் பார்த்ததே தான், நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், 2வது நாட்டு. இது வந்துட்டு 3வது நாட்டு. இது ரைட் சைடு இப்போ போட்டது. இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு இந்த ஒயரை சுத்த ஒயராக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் நாட்டு, செகண்ட் நாட்டு, தேர்டு, இது 2 மீட் பண்ணுற இடத்துல ஒரு நாட் நாம் போடுறோம். போட்டுட்டு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பூவை நான் பிரிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பூ வச்சு இங்கே கட்டியிருந்தேன் நான். அதை நான் பிரிச்சுட்டு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ போட்டு, அதாவது இங்கே 4 ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 பண்ணோமா. பாருங்கள், இது 4 ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 நாட்டுக்கு அப்புறம் நம்ம 2 தாட்டி கார்னர் திருப்பி போட்டிருக்கோம். அதனால் 1 2 3 4 1 2 3 4 டைமண்ட்க்கு அப்புறம் 1 2 டைமண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டைமண்ட் போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதே மாதிரி பின்னாடி பாருங்கள், இந்த கைக்கு 1 2 3 4 நாட் வரைக்கும் போடுங்க போதும். அதாவது ஒரு லைனு 2 லைனு 3 லைனு 4 5 6 7 லைனில் போட்டிங்கன்னா 7 லைன் போட்டுக்குங்க. அதாவது இந்த பக்கம் திருப்பி இது 2ஐயும் நாம் போடுறோமில்ல, அதுலேருந்து 7 வரிசை போட்டுக்கோங்க. வரிசையில் போட்டிங்கன்னா இது 2ஐயும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா இறுக்கி வச்சு பக்கத்தால் வச்சு இப்படி இறுக்கி வச்சு நாட் போட்டுக்குங்க. நல்லா இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஒன்று 2 3 நாட்டு, அதே மாதிரி 1 2 3 நாட்டு. இப்போ வந்துட்டு இதில் 7 லைன் போட சொன்னால இது 1வது லைனு, இது வந்துட்டு 2வது லைனு, இந்த பக்கம் ஒரு நாட்டு அந்த பக்கம் ஒரு நாட் போடணும். அது 2 மீட் பண்ணுற இடத்துல ஒரு நாட் போடணும். பாருங்கள், இது 2 மீட் பண்ணுற இடத்துல இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது ஒன்றா பாருங்கள், இது ஒன்றுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 நாட் போடுங்க. இது சேர்த்துனா 7 நாட் ஆகும். போட்டுட்டு பாருங்கள், ஏழு வரிசை போட்டுக்கோங்க. சுற்றி போட்டு வாங்க கையை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து யானைக்கு தும்பிச்சங்காய் சொருகுமெல்லாம் அது மாதிரி தான் நான் சொருகி விட்ருக்கேன்.
அப்புறம் இந்த 2 நாட் மட்டும் நான் வெட்டாமல் விட்டுருக்கேன். அது எதுக்குன்னா வேல் வச்சு நம்ம கட்டுவோம் அதுக்காக. இது 2 இதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி உள்ளே சொருகி விட்ருங்க. ஏழு லைன் போடுறோம் இல்லையா, அந்த 7 லைன் வந்துட்டு கீழேருந்து 7 லைன் சொல்லியிருந்தேன். இப்படி சுற்றியுமே கையை சுற்றி திருப்பி போட்டுட்டு வரணும். ஒன்று 2 3 4 5 வருஷம் தான் இருக்கும். இன்னும் 2 லைன் போடணும். 6 7 இது 1 2 3 4 5 6 7 இது இந்த நாட் போட்டால் 8வது வரிசை ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8வது வரிசையில் 2 நாட் போட்டிருக்கோம். சரிங்களா, 8வது வரிசையில் 2 நாட் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 8வது நாட்டில் 2 நாட் போட்டதோடு விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு மேலே எடுத்துக்கலாம். மேலே வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த நாட்டு இந்த நாட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட் நாட்டு 1 2 3 4 இல்லை, இந்த நாட்டையும் விட்டுருங்க. கார்னர் திருப்பினது 1 2 3 4 5 நாட் மட்டும் போட்டுவாங்க. 5 நாட் 6வது வருஷம் கூட போடுங்க. இங்கே பாருங்கள், 1 2 இதை விட்டுருங்க. விட்டுட்டு 1
இந்த நாட்டு 1 2 விட்டுட்டு 1 2 3 4 5 5 அப்போ நாட்டில் என்னன்னீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வருஷம் போடுங்க. கரெக்டாக பாருங்கள். 1 2 விட்டுருங்க. அதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வருஷம் போடுங்க. மேலே வந்து 10 வருஷம் போடணும். அதாவது இதையும் விட்டுறணும், இதையும் விட்டுறணும். இங்கேருந்து கணக்கு போட்டுக்குங்க. கணக்கு போட்டுட்டு 1 2 1 2 3 4 5 6 7 8 8வது லைன் போடுறேன். இதோட 9 இதோட 10வது வருஷம். இங்கே பாருங்கள். 1 2 1 2 விட்டுருங்க. விட்டுட்டு இந்த டைமண்ட்லேருந்து அதாவது 2 லைன் விட்டுருங்க. 1 2 1 1 2 3 டைமண்டுக்கு மேலேருந்து இப்படி வச்சுக்கலாம். சரியாக வர மாட்டேங்குது. 1 2 3 இந்த நாட்டிலேருந்து எடுத்தது கரெக்டாக இருக்கும். இந்த 2 நாட் விட்டுட்டு இந்த நாட்டிலேருந்து எடுத்தால் இந்த 2 நாட் விட்டு 1 2 3 4 5 6 நாட்டு 6 நாட் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 நாட்டு. ஒன்று 2 3 4 5 6 7 நாட் வருதா? 1 2 3 4 5 6 7 நாட். 7 நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வரிசையில் எண்ணியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள். இது 4 நாட் நம்ம தொடங்கினது. அதுக்கப்புறம் 3 நாட்டு, அதுக்கப்புறம் 2 நாட்டு, அதுக்கப்புறம் 2 நாட்டு, அதுக்கப்புறம் 1 நாட்டு, அதுக்கப்புறம் இது திருப்பி நம்ம 2 கார்னர் இருக்குல்ல, இங்கே ஒரு கார்னரு, இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், 2 கார்னருக்கு கீழேருந்து என்னங்கன்னா அதுக்கு லைனு, அந்த லைனில் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 லைன், 5 லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு நாட்டு எப்படி 1 2 3 4 5 6 7 இங்கேருந்து என்கிட்ட 7 வருது. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 6 நாட். 6 நாட் வந்துட்டு ஃபேரெல்லாம் இங்கே நம்ம முக்கு திருப்பணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 இங்கேருந்து 1 2 3 4 5 6 நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 நாட் போட்டுட்டு அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம முன்னால் கை வருது இல்லையா,
1 2 3 4 5 6 நாட் போட்டுட்டு பாருங்கள், இதை வந்துட்டு இப்படி ஃபேரலாக போகிறத ரெண்டையும் இப்படி திருப்புறோம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கிறோம். கை வந்துட்டு முன்னால் வர மாதிரி. அதுக்கு தான் இந்த முக்கு திருப்புறது. அப்போ திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அருங்கோணம் வருது. இது ரெண்டையும் போட்டுக்குங்க. 5 கோணம் வரும். அதே மாதிரி அந்த பக்கம் போட்டுக்குங்க. அதே மாதிரியும் அந்த பக்கமும் 5 கோணம் வரும். 2 பக்கம் 5 கோணம் போட்டுட்டு இது 2 மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்குங்க. 5 கோணம் போட்ட நாட்டையும் இது 2 மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டு பக்கத்தாலேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஒயர் இருக்குல்ல, அதை ஃபேரலாக போதில் அதையும் ஒரு நைட் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இருப்பா, போட்டுறேன். பாருங்கள், போட்டு அவ்வளோதான். பாருங்கள், இங்கே 1 2 3 4 நாட் போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் 4 நாட் போட்டுக்குங்க. இதான் இந்த கீழே ஒரு நாட் போட்டிங்கன்னா மேலே 4 நாட் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த கையை எப்படி சொருகுனீங்களோ அதே மாதிரி இந்த கையை நீங்கள் சொருகிக்கிங்க. அடுத்தது கிரிகடமும் காதும் தான். அதை வந்துட்டு ஒரு வீடியோவில் நான் போட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. கையை வந்து இப்படி மடக்கி இப்படி சொருக்கிங்க. இதை வந்துட்டு இப்படி சொருக்க வேண்டியது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது சொருகிறது நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கை பெருசாக வேணும், அதனால் இன்னொரு நாட் போட்டு நான் அந்த கையில் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ஒரு லைனு இந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து 4 நாட்டில் முடிச்சுக்கோங்க. நான் 5 நாட்டில் வந்து கை திருப்பியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். இதை வந்து இப்படி இந்த கையை சேர்த்து கட்டும்போது இதுக்குள்ளே விட்டு இப்படி நீட்டாக இது கட்டிக்கிங்க. சொருகிட்டு இந்த நாட்டு இருக்குல்ல, கடைசி நாட்டு, அதை வந்து உள்ள ஒயர் இப்படி கொடுத்து இப்படி சொருகிக்கிங்க. இந்த மாதிரி சொருகிட்டிங்கன்னா கை மடங்கிக்கும். நல்லா இழுத்து விட்டு இது நாட்டுக்குள்ளார நாட்டே வச்சு சொருகி கட்டிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருகன் முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் டெக்கரேஷனெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிங்க. அப்புறம் இது வந்துட்டு நம்ம பிளாக் டியூப் இருக்கு இல்லையா, ஒயர் கூட போடுற டியூப்பில் காலுக்கு அளவாக எடுத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ். இப்போ நான் கிரிகடம் போடும்போது நான் நெக்ஸ்ட்டு பார்ட் எப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிரிகடத்துக்கு நாம் 2 அடியில் 8 ஒயர் வெட்டணும்.
8 ஒயர் வெட்டி நாம் 8 ஒயர் வெட்டிக்கங்க. 2 அடியில் 8 ஒயர் வெட்டி சென்டர் நாட்டில் இருந்துட்டு நம்ம கணக்கு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒயர் சொருகிட்டு எடுத்துக்கோங்க. 2 அடியில் நான் ஒயர் எடுத்திருக்கேன். மொத்தம் 8 ஒயரையும் இதே மாதிரி எடுத்து நாம் கிராஸில் நாட் போட்டோம்னா நம்மளுக்கு 8 நாட் வரும். அதை வந்துட்டு அப்படியே மேலே 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 இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும். மொத்தம் 10 வருஷம் போடுங்க கிராஸில். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோர்த்துக்குங்க. நான் வந்து கோணிசீலை தான் கோர்த்துருக்கேன். அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் கோணிசீலை கோர்த்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கோணிசீலை கோர்த்துக்குங்க. கிட்ட அதே கேப்லேயே விட்டு அந்த 8 ஒயரையும் இந்த மாதிரி ஈவனாக பிடிச்சி 8ஐயும் ஒரே முட்டாக லைனாக நெத்திக்கு நேராக மேலே கோர்த்துக்குங்க. முதல்ல 8 ஒயரையும் கோர்த்துட்டு அப்புறம் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தலைக்கு மேல் நோக்கி நாட் போடுங்க. அப்போ தான் கிரிகிடத்துக்கு இந்த மாதிரி வரும். பாருங்கள், 2 நம்ம ஒரு ஒயர் சொருங்கினோம்னா 2ஆக வரும் இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு கிராஸாக போட்டுக்கோங்க. கால் உங்கள் பக்கம் வச்சு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கிரிகிடம் வரும். கிரிகிடம் வந்து உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஹைட்டு விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், முதல்ல 2 பிடிச்சி ஒத்த நாட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு 8 நாட் வரும் இல்லையா. 8க்கு மேலே 7, அப்படி 7க்கு மேலே 6 அந்த மாதிரி கிராஸாக போட்டுவாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த கடைசி ஒயராக ரன்னிங் ஒயராக வச்சு வச்சு நம்ம போட்டு வரணும். போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக சொருகிக்கிங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 நாட் கரெக்டாக இருக்குது. 8 நாட்டுக்கு மேலே நம்ம இப்படி அதுக்கு சேர்த்து நம்ம போட்டு வரும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிரிகிடை வந்துடும். பாருங்கள், கிராஸில் நாட் போட்டு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். உச்சி மாதிரி வரும் இல்லையா, ஒரு மலை மாதிரி ஒரு மவுண்டன் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்களும் போடணும். போட்டுக்குங்க. பாருங்கள், நான் 8 ஒயரையுமே வந்து கோனிஷில் குத்தி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 8 ஒயரு நம்ம முகத்துலேருந்து கேப்புக்கு மேலே வர வரைக்கும் நம்மளுக்கு தெரியுமில்ல எது நடுமத்தியிலேருந்து எப்படி போடணும் அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. கீழே விழுந்தது, எங்கள் அம்மா வலிக்குது. ஒட்டி ஒட்டி எடுத்துக்கோங்க. அதே நாட்டில் அப்படியே ஒயர் திருப்பி வருது. ஒட்டி ஒட்டி எடுத்து அதே நாட்டில் போட்டு வாங்க. அப்புறம் அந்த கடைசி ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு அதுலேருந்து நாட் போட்டு வரணும். ஒரு 2 லைன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு 10 பூ ஹைட் வர வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. சென்டர்லேருந்து 10 பூ ஹைட் வர வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலோட பார்ட்டு போட்டேன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தெரியாமல் காலோட பார்ட்டு போட்டு வச்சு இந்த வீடியோ டிலைட் பண்ணிட்டோம் போல இருக்கு. நான் இன்னொரு முருகன் போடும்போது தான் அந்த காலோட பாதம் வந்து எடுத்து போடணும்.
அது மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. மற்றது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. கால் போட்டனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. மறுக்க உள்ள வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்கணும். பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 8 நாட் வந்துருச்சா? 8 நாட் வந்துருச்சு. 8 நாட்டுக்கு மேலே 7, 6 அப்படி போட்டுட்டு போவோம் இல்லையா? அப்படி போட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த கடைசி சோத்தாங்கை கடைசி வயிறும் ஒரட்டாங்கை கடைசி வயிறும் சேர்த்து நாட் போட்டு அப்படியே வரணும். சரிங்களா? அந்த மாதிரி போடுங்க. எட்டு நாட்டுக்கு மேலே நம்மளுக்கு நாட் போடும்போது நம்மளுக்கு 7 நாட்டு தானே வரும். 7க்கு மேலே 6, 6க்கு மேலே 5, 5க்கு மேலே 4, 4க்கு மேலே 3, 3க்கு மேலே 2, 2க்கு மேலே 1ன்னு வருங்களா? அப்போ அதோட ஃபுல் பண்ணிக்கிட்டு கீழே இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை வந்து ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம அப்படியே லைனாக போட்டுட்டு வரணும். அந்த ஒத்த நாட் மேலே போட்டிருக்கோம்ல அது வரைக்குமே நம்ம அப்படி போட்டு வரணும். சரிங்களா? முருகன் போடக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு வச்சுருந்த டுட்டோரியல் தெரியாமல் டிலைட் பண்ணிட்டேன். மறுக்கா முருகன் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ரெண்டாவது வந்துட்டு என் வீடு ஓட்டு வீடு. மழைகள்லாம் அதிகமாக பேஞ்சதுனால அதோட எழுதி வச்ச மெஷர்மெண்ட்டு அழிஞ்சும் போச்சு. ரெண்டாவது வந்துட்டு எலி கடிச்சிருச்சு. அந்த பேப்பரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தில் எல்லாம் நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் வெயிட் பண்ண வைக்கல. என்னால் முடியாத சூழ்நிலை. எனக்கு டப்புன்னு போடுறதுக்கு எந்த வசதிகளும் இல்லை. கூடைகளாக இருந்தால் நம்ம டப்புன்னு போட்டுருவோம். இது கிராஃப்ட் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் அளவு எடுத்து மெஷர்மெண்ட் பார்த்து தான் நம்ம செய்யணும். பாருங்கள், ஒன்று எச்சாவோ ஒன்று கம்மியாகவோ ஒன்று வேஸ்ட்டாகவோ சொன்னால் அது உங்களுக்கு தானே. நிறையா சகோதரிகள் வந்து கால் வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன் சிஸ்டர், பாதம் போடுறது வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது நான் போட்டு வச்சுருந்த வீடியோவே தெரியாமல் எப்படியோ டிலேட் ஆகிருச்சு. மறுக்கா நான் வந்து இன்னொரு முருகன் போடும்போது தான் அந்த பாதம் மட்டும் எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை இதுலேயே போட்டிருக்கேன்னா என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இதே மாதிரி மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைட்டில் ஒன்று கொண்டாந்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரட்டாங்கை பக்கம் இருக்கிற ஒரு வயரையும் அந்த பக்கம் சோத்தாங்கை பக்கம் இருக்கிற ஒரு வயரையும் மேலே ரன்னிங் ஒயராக வச்சு மேலே போட்டுட்டு வந்திங்கன்னா அது ஒரு நாட்டு வரும் இல்லையா? இன்ட்டுவாக ஜாயின் பண்ணும்போது அதையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. திருப்பியும் இன்னொரு லைன் வேணும்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரிக்கெட்டு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒயர் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு காதுக்கு வந்து 1 அடி 1.5 அடி ஒயர் எடுத்திங்கனாவே போதும். 1 அடியில் 2 ஒயர் 2 காதுக்கு எடுத்து அழகாக காது சின்னதாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொன்றையும் நான் வீடியோவில் போட்டுட்ருக்கல, நான் பேரலாகவே சொல்லிட்டேன். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. அப்போது இந்த முருகன் போட்டப்போ என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. இப்போ வாங்கினது உடஞ்சும் போச்சு. என்னால் திருப்பியும் ஒன்று முழுசாக எதுவும் போட்டு காமிக்க முடியல. ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது ஃபுல்லாக ஒரு நாளைக்கு உட்காந்து போடணும். இல்லைன்னா லைவில் தான் வந்து போட்டு காமிக்கணும். சரிங்களா? லைவில் போடலாம் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தாரி 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமை லீவு. அதனால் தறி சத்தம் இல்லாமல் வாட்சி சத்தம் மட்டும், மணி அடிக்கிற வாட்சி சத்தம் மட்டும் கேட்குது. அப்புறம் போகிற வண்டி வர வண்டியோட சத்தம் கேட்குது. லைவ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போடுறது தறி சத்தத்தில் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 1 2 3 4 5 நாட் வந்திருக்கா. அதுக்கு மேலே 4 நாட்டு. இதே மாதிரி கிரிக்கெட்டை மேலே ஹைட் வரைக்கும் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் கஷ்டப்பட்டு தான் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாத்தாட்டும் ஈஸியாக போட தெரிஞ்சால் லைவில் வச்சு கூட சொல்லி கொடுப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த
முருகன் வந்து டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொடுத்துருக்கேன். தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா சாரி, சரிங்களா? என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஏதாவது டவுட் கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறேன். பார்த்திங்களா, இங்கேருந்து நம்ம ஒரு நாட்டை வந்து அப்படியே முக்கு திருப்பிட்டு ஹைட் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஹைட் வரைக்கும் கொண்டு போயிட்டு டெக்கரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க, சரியா? காது பாருங்கள், நான் சின்னதாக 1 அடியில் எடுத்திருக்கேன். பார்த்திங்களா? அப்புறம் இந்த பட்டை போடுறதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களோட ஐடியாஸ் தான், சரிங்களா? நான் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். அது